வணக்கம். சேலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது வருகை தந்த ஹைபிரிட் அரசியல்வாதியான அண்ணாமலை அவர்கள் ஐயா வீரபாண்டியாரை பற்றி பேசியிருக்கீங்க. ஐயா வீரபாண்டியாரை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? அவரை பற்றி என்ன வரலாறு உங்களுக்கு தெரியும்? சேலத்துக்கு அவர் என்னென்ன செஞ்சுருக்காருன்னு தெரியுங்களா? திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்த போதெல்லாம் தலைவர் கலைஞர்கிட்ட சேலத்துக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் கேட்டு பெற்று தந்தவர் தான் ஐயா வீரபாண்டியார். இன்றைக்கி வந்து சின்ன குக்கிராமங்களில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்திலேருந்து சேலத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், இந்த மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையத்திலேருந்து சுடுகாடு வரைக்கும் சேலத்துக்கு தேவையான அனைத்து நவீன வசதிகளையும் திராவிட முன்னேற்ற கழக அரசில் தலைவர் கலைஞர்கிட்ட கேட்டு பெற்று தந்தவர் தான் ஐயா வீரபாண்டியார் அவர்கள். சேலத்தில் நீங்கள் அன்றைக்கி வந்தப்போ ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்கீங்க. சேலத்துக்கு வாங்க, இன்னும் பல்வேறு இடங்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ணுங்கள். நீங்கள் எந்த இடத்துல போய் பிரச்சாரம் பண்ணாலும் சரி, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களும் சரி, அங்கே இருக்கக்கூடிய வந்து பொதுமக்களுக்கு தேவைப்படக்கூடிய வசதிகளும் சரி செஞ்சு கொடுத்தது ஐயா வீரபாண்டியார்னு சொல்லி கல்வெட்டு அங்கே இருக்கும். போய் பாருங்கள் நல்லா. தன்னோட மகளுக்கு திருமணமான அன்னைக்கே மிசா கைதியாக கைது செய்யப்பட்டவர் தான் ஐயா வீரபாண்டியார். அப்போ வந்து மிகப்பெரிய ஒரு கொடுமைகள்லாம் செய்த போது கூட நீ கட்சி மாறுங்க, உங்களுக்காக அதில் வந்து விடுவிக்கிறேன்னு கேட்டப்போ கூட தான் கொண்ட கொள்கை தான் முக்கியம், என்னுடைய தலைவன் உயிர் வாழும் வரை தலைவர் கலைஞர் மட்டுமேன்னு சொல்லி திமுகவாக வாழ்ந்தவர் தான் ஐயா வீரபாண்டியார். உங்களுடைய தலைவரான மோடி அவர்கள் தன்னுடைய சொந்த மாவட்டத்துக்கு செய்த சாதனைகள்லாம் பட்டியல் எடுத்து பாருங்கள். அதை விட அதிகப்படியான சாதனைகளை, சேவைகளை, பொதுமக்களுக்கான தேவைகளை சேலத்தில் பூர்த்தி செய்து கொடுத்துருக்கிறது தான் ஐயா வீரபாண்டிய அவர்கள். அப்பேற்பட்டவரை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. சேலத்தில் எல்லா கட்சிக்காரங்களும் ஜாதி மத பேதமற்று எல்லாத்துக்கும் என்னென்ன தேவையோ எல்லாமே செஞ்சார். அதனால தான் அனைத்து கட்சியை சேர்ந்தவங்களும் சேலத்தில் ஐயா வீரபாண்டியார் தலைவர்னு சொல்லி தான் கூடுவாங்க. இதெல்லாம் எப்படிங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்க போகுது அண்ணாமலை அவர்களே? உங்களுடைய கட்சியை சேலத்தில் வளர்த்துன ஆடிட்டர் ரமேஷ் சரனை பற்றி கூட நினைவு கூர்ந்து பேச முடியாத நீங்கள் எப்படி போய் உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும்? உங்களுக்கு வந்து தெரியலங்கிறப்ப உங்கள் கூட அன்றைக்கி இருந்தால் அண்ணன் கேபி ராமலிங்கன்னாச்சும் சொல்லி கொடுத்துருக்கலாம். இல்லை அதை தாண்டி இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணன்லாம் அவங்க கூட இருந்தாங்கல்ல, அவங்களாச்சும் சொல்லியிருக்கலாம். ஆனால் பாமக தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் ஐயா வீரபாண்டியாரை விட்டு கொடுக்காத மாதிரி ரொம்ப பாஸ்ட் இருக்கிற மாதிரி அடிக்கடி பேசி அறிக்கைகள் விடுவாங்க, வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு அந்த பிரச்சாரத்தின் போது பாமகவை சேர்ந்த மாவட்ட செயலாளர் அண்ணெல்லாம் அங்கே இருக்கிறாங்க. பாமக கேண்டிடேட் அண்ணாதுரை அண்ணன் மேலே இருக்கார், அருள் எம்எல்ஏ அண்ணன் உள்ளே இருந்தாருன்னு சொல்லி அண்ணாமலையை சொல்கிறாரு. இவ்வளோ பேர் இருந்தோம் அன்றைக்கி பேசுகிறப்ப ஏன் பேச வேணான்னு தடுக்கலை? இல்லை பேசி முடிச்சதுக்கு அப்புறமாச்சும் அந்த கட்சியிலிருந்து அதுக்கு மறுப்போ இல்லை வருத்தமோ தெரிவித்து அறிக்கை விடலை. இது எல்லாமே வருத்தத்துக்குரியது, கண்டனத்துக்குரியது. எங்கள் தலைவர் சேலத்துக்கு வந்தப்போ என்ன சொன்னார் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்? எங்கிட்ட பட்டியல் இருக்குது, எந்தெந்த பேர் எந்தெந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு இருக்குங்கிற பட்டியல் இருக்குன்னு பெயர் பட்டியலோட காட்டினார் எங்களுடைய தலைவர். அப்படி ஏதாவது விவரங்களோட உன்னால் சொல்ல முடிஞ்சுச்சா? நீ எல்லாமே பொத்தாம் பொதுவோட தான் பேசுவீங்க. ஏன்னா உங்களுடைய தலைவர் எப்படி, அதன் மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்க. மோடி அவர்களும் அந்த மாதிரி பேசுகிறார், அதனால் நீங்களும் அந்த மாதிரி பேசுகிறீங்க. அதனால் இதுக்கு மேலே எங்கே பேசினாலும் வாய் அடக்கத்தோடு பேசுங்க, வரலாறு தெரிஞ்சு பேசுங்க. துரத்தப்பட வேண்டியது பாஜக மட்டுமல்ல, அதோடு சேர்த்து பாமகவும் இந்த தேர்தலில் புறக்கணிக்கப்படும் பொதுமக்களால் என்பதற்கு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் சேலத்தில் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுவதுமே இந்த கூட்டணி நிச்சயமாக புறக்கணிக்கப்படும். ஐயா வீரபாண்டியாரை பற்றி நீங்கள் பேச விவாதிக்க தயாராக இருந்த ஹைபிரிட் அரசியல்வாதி அண்ணாமலை அவர்களே, எந்த இடம், எந்த மேடை, எந்த நாள் என்பதை நீங்கள் அறிவிங்க. அங்கே நான் விவாதிக்க உங்களோட தயாராக இருக்கேன்.